ஹலோ கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த செகண்ட் ப்ரோமோவில் ஒரு கேள்வி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டண்ட்டு கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்ட உடனே அவங்களுடைய உண்மைகளை சொல்கிறாங்க. சில பேர் வன்மத்தை வந்து கொட்டுறாங்க. இப்போ முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, நான் உண்மையாகவே சொல்கிறேன் சார், ரயானை வந்து நான் எப்படியாவது பீட் பண்ணேன்னா அவன் தான் லீடிங்கில் இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை பீட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி டிடிஎஃப் அவன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அப்போது அவரை வந்து லீட் பண்ணுறீங்க, பாயிண்ட் டேபிள் அதிகமாக இருக்கார், நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிடிஎஃப் வாங்குவீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அவன் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து ராணுவ பேரை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் ராணுவம் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரயான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ராணுவோடைய பேரை சொல்லி எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடாமல் ஜெயிச்சோமடா, அதாவது அதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் நமக்கு வந்து பாயிண்ட் வந்துடணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ராணவ் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக வேலிட் பாயிண்ட் தான். ஏன்னா சில நேரங்களில் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தால் கூட மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டுமே யோசிக்கிறாங்க அவர்கிட்ட விளையாடுறதுக்கு. சொல்லப்போனால் ஐயோ அவர் கை ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில் அடிக்கிற டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ எரிக்கிற டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து ஒரு சமயத்தில் லெவல் 2 லெவல் 3 அப்படிலாம் போகும்போது ராணுவ வந்து அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. அந்த பில்லை பிடுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்று போட்டு பிடிச்சி இழுத்து பயங்கர வயலண்ட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கை அப்படின்னு சொல்லி கத்திருப்பாப்புல. கை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து அப்படி இமீடியட்டாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆட்டத்தோடைய இதை வந்து குறைச்சிடுமோ அப்படின்றதுக்காக ராணுவ அவர்கள் வேண்டாம், அவருக்கு வந்து டிடிஎஃப் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே டிடிஎஃப் அப்படிங்கிறது ஒரே டாஸ்க் மட்டும் கிடையாது. அதாவது ஃபிசிக்கல் பேஸ்டு மட்டுமே கிடையாது. கை இருந்தால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும், கால் இருந்தால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாஸ்க் வந்து இருக்கலாம். ஆனால் சில டாஸ்க்கெல்லாம் வந்து பிரெயினியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. சொல்லப்போனால் வந்து அந்த ஸ்னோ பவுலிங் வந்து இருந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாப்புல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கைவிட்டு எண்ணலாம். அதே மாதிரி ரயான் வந்து என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே லீடிங் பாயிண்டில் இருந்ததுனால ஒட்டுமொத்த பேருடைய கான்செப்ட் எல்லாமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவனை அடிச்சிடணும், அவனை பீட் பண்ணிடணும் அப்படி தான் யோசிச்சாங்களே தவிர, விஜய் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாப்பில் கில்லி படத்தில், அதை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வச்சுருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரயான் லீடிங்கில் போகிறான், அவன் அடிக்கணும் தான் எல்லாரும் டார்கெட் பண்ணாங்களே தவிர, நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நம்ம இந்த கேமில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து நினைக்கவே கிடையாது. ஸோ அதனால தான் எல்லாருமே தோல்வி விட்டுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.